அமைச்சர் சரத் அவர்கள் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினதா ஒரு விஷயம் பெரிய அளவுல பிரச்சனைக்குள்ளாக்கி இருக்கு. இந்த சரத்ன்றவர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படின்ற மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்துகிறவர்கள், போதைப் பொருளை பற்றி படம் எடுக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவரோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போதைப் பொருளை மொபைல் ஃபோன் ஸ்கிரீன்ல லேட்டஸ்டா மாடர்னா, ஏன்னா இது இன்ஸ்டா கிட்டு, அதனால அது மாடர்னா மொபைல் ஃபோனு வித் கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன சார் அந்த தக் லைஃப் அந்த மாதிரி ஏதோ ஐபிஎல் போட்டியில் நாங்கள் போதையோட அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதான் தக் லைஃப். போதைப் பொருளை உபயோக நபரையே ஒரு அமைச்சராக்கி இருக்கிறார் என்பது உண்மையிலேயே அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு கொடுக்கும் ஏமாற்றம். தாவேகானுடைய அமைச்சரவையே ஒரு 41 பேர் மேலே கிரிமினல் கேஸ். பேராசிட்டமல் மாத்திரை அதை தான் நான் குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன், அதை தான் நான் வச்சு நுணுக்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு கல் இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை ஒரு வெள்ளத்தாளில் வச்சு மொபைல் ஃபோனை வச்சு நூறுக்குனா கூட அதை ஏற்றுக்கலாம். அது மேலே பொடியை வச்சுக்கிட்டு அதை வச்சு கிரெடிட் கார்டை வச்சு தடவும் போதும் அப்புறம் போதைப் பொருள்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? உயர்கல்வித்துறை அமைச்சர் பெண் குழந்தைகள் காலை போய் தடவி மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லி மசாஜ் பண்ணி போக்சோ கேஸில் மாட்டியிருக்காரு. இப்போ எந்த ஆக்ஷன் எடுத்தாங்களா? இப்படிப்பட்டவர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கும்? இந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு அவர் இவங்களுடைய கேரக்டர் படி அப்படியே இருக்கார் போல இருக்கு. அதனால தான் டக்குனு ஒட்டிக்கிட்டார். தலைவர் ரெபலியோ தொண்டர்களோ வழி பதவி விலக சொல்லி திமுக போராட்டம் நடத்துறது, இது முழுக்க ஒரு அரசியலா எடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. விஜய் திமுக அரசு மேல வைத்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை இல்லையே. உண்மை இல்லையே. அதுதான் இன்ஸ்டாகிராம் மூலமா ரூட் மாஃபியா மூலமா தமிழ்நாடு முழுக்க பரப்பி ஒரு ஆட்சியவே பிடிக்க முடியும் அப்படின்னா அதே தான் உங்களுக்கு வரும். நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறீ அதே ஆயுதம் தான் உனக்கும் வரும். அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு சின்ன பதில் கூட இல்லை, ஒரு அமைதியை தான் பார்க்க முடியுது. இது எதை உணர்த்துது? அரசாங்கம் என்னங்க யாருக்கு பதில் கொடுத்துருக்கு? முதலமைச்சர் பேச மாட்டாரு. அவர் எதுக்கும் பதில் பேச மாட்டாரு, பதில் சொல்ல மாட்டாரு. அவர் மட்டும் மற்றவங்களெல்லாம் கேள்வி கேட்பாரு, ஆனால் அவர் பதில் சொல்ல மாட்டார். பதிலே தெரியாத அரசாங்கம் அவர் எப்படி பதில் சொல்லுவாங்க? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்பா. அமைச்சர் சரத் அவர்கள் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினதா ஒரு விஷயம் பெரிய அளவில் பிரச்சனைக்குள்ளாக்கி இருக்கு, விமர்சனம் வந்திருக்கு, திமுக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? தாவேகானுடைய அமைச்சரவையே ஒரு 41 பேர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் எந்த அளவுக்கு வல்னரபிளாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு இந்த அமைச்சர் சரத்தினுடைய பழைய வீடியோ வெளியாகி இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்தவர்கள், சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படின்ற மாதிரி சாத்தான் வேதம் ஓதலாமா? அதாவது போதைப் பொருளை பயன்படுத்துகிறவர்கள், போதைப் பொருளை பற்றி படம் எடுக்கிறவர்கள், போதைப் பொருளை யூஸ் பண்ணி படம் எடுத்து அந்த போதைப் பொருளை விளம்பரப்படுத்தி சினிமாவில் விளம்பரப்படுத்தி அது பேரெல்லாம் சொல்லி இந்த போதைப் பொருள் தான் அப்படின்லாம் ஐடென்டிஃபை பண்ணி 3 மணி நேரம் படத்தை ஓட்டி தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு அந்த போதைப் பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த போதையை போட்டால் இந்தளவுக்கு பவர் வரும், இந்தளவுக்கு நம்ம ஹீரோயிசம் பண்ணலாம், வில்லனை அடித்து உதைக்கலாம் என்றெல்லாம் படத்தில் நடித்து காமிச்சு இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவரோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போதைப் பொருளை மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் கஞ்சா நசுக்கிறவன் எப்படி நசுக்குவாங்க தெரியும். கஞ்சா நசுக்கிறவன் எப்படி நசுக்குவான், போதைப் பொருளை யூஸ் பண்ணுறோம் எப்படி நசுக்குவான். ஸோ கையில் பண்ணுறது பதிலாக மொபைலை யூஸ் பண்ண லேட்டஸ்ட்டாக மாடர்னாக, ஏன்னா இது இன்ஸ்டா கிட்டு, அதனால் அது மாடர்னாக மொபைல் ஃபோனு வித் கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு அவர். இப்போ ஏதோ விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு. இது குழந்தைக்கு நான் பேராசிட்டமல் டேப்லெட்டாக அதை பண்ணேன், அதை குழந்தையே இல்லை, பக்கத்தில் குழந்தையே இல்லை அன்னைக்கு. அப்போ இந்த விளக்கங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமாக தெரியல. அப்போ இந்த போதைப் பொருளை ஒழிப்பேன் என்று சூளுரைத்து ஆட்சிக்கு வந்த திரு ஜோசப் விஜய் இன்றைக்கு போதைப் பொருளை உபயோக நபரையே ஒரு அமைச்சராக்கி இருக்கிறார் என்பது உண்மையிலேயே அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு கொடுக்கும் ஏமாற்றம்.
அது எப்படி சார்? அது போதைப் பொருள் தான் நம்ம உறுதியாக எடுத்துக்க முடியுமா? ஒரு விளக்கம் கொடுக்குறாருல, பேராசிட்டமல் மாத்திரை அதை தான் நான் குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன், அதை தான் நான் வச்சு நுணுக்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஏற்றுக்கல, அது நம்மளும் பார்க்குறோம். பேராசிட்டமல் அப்படி நுணுக்க முடியாது. பேராசிட்டமில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டை வச்சு நொறுக்கி காமிங்க, கிரெடிட் கார்டை வச்சு நொறுக்கி காமிங்க. ஏதாவது ஒரு கல் இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை ஒரு வெள்ளைத்தாளில் வச்சு மொபைல் ஃபோனை வச்சு நொறுக்குனா கூட அதை ஏற்றுக்கலாம். அது பேராசிட்டமல் டேப்லெட்டோ நொறுக்கிறதுன்னு ஏற்றுக்கலாம். அதுபோல் பொடியை வச்சுக்கிட்டு அதை வச்சு கிரெடிட் கார்டை வச்சு தடவும் போதும் அப்புறம் அது போதைப் பொருள்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அதனால் வந்து என்னுடைய உண்மைத்தன்மையை வந்து போலீஸார் தான் விசாரிக்கணும். அது விசாரிக்கக்கூடிய நிலையில் போலீஸார்கள் தமிழ்நாடு காவல்துறை பயன்படுத்தப்படுமான்னு தெரியாது. அப்போ நீங்கள் எப்படி வந்து விசாரிக்க போகிறாங்க? அதனால் வந்து எது பயன்படுத்தினாலும் இப்போ எந்த ஆக்ஷன் எடுத்தாங்களா? ஒருத்தர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பெண் குழந்தைகள் காலை போய் தடவி மசாஜ் பண்ணி விட்றேன்னு சொல்லி மசாஜ் பண்ணி மாரதான் போயிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு நான் மசாஜ் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் குழந்தைகளை காலை தடவி போக்சோ கேஸில் மாட்டியிருக்காரு. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கும்? நான் வந்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸ்லேருந்து போயிருக்காரு, ரொம்ப டீசெண்டானவர் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் என்றைக்கு வந்து டீஷர்ட்டை போட்டுட்டு வாடி வாடி கைப்படாத செவடி சீடின்னு பாடினாரோ அன்றைக்கே வந்து இவருடைய தராதரம் என்னென்று தெரிந்து விட்டது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட ஒரு பாட்டுகளை எல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில் போய் பாடி அந்த மாணவர்களை வந்து அவரோட படிப்பிலிருந்து திசை திருப்பி அவர்களை வந்து சினிமாவுக்கும் இந்த மாதிரியான டான்ஸுக்கும் இந்த மாதிரி பாட்டுக்கும் அடிமையாக மாற்றக்கூடிய அவர்தான் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர். அதே நபர் தான் வந்து தனது வக்கிர எண்ணங்களை குழந்தைகள் மேலே, சின்ன குழந்தைங்களில் ஓடிட்டு வந்த குழந்தைங்க காலை தடவி இன்றைக்கி போக்சோ கேஸில் மாட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கார். இப்போ இவர்கள் வந்து சொல்வதற்கும் செய்வதற்கும் மொத்தமாக இவர்கள் எல்லாமே வந்து அந்த பேக்ரவுண்டில் வந்தவங்க தான் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால தான் போய் டக்குன்னு மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிச்சு காங்கிரஸ். இந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார், அவர் வந்து இவங்களுடைய கேரக்டர் படி அப்படியே இருக்கார் போல தெரியுது. அதனால தான் டக்குன்னு ஒட்டிக்கிட்டார். இல்லைன்னா வந்து நீங்கள் எப்படி ஒட்டும்? அப்போ காந்தம் ஈர்க்குது, சரியா? அதே மாதிரி இந்த சரத்ன்றவர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் எப்படி விளங்குமாது? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கண்டினியூ ஆனால் விளங்குமாது? அப்போ ஒரு சைடு பாருங்கள், இவங்களுடைய வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறிக்கொண்டிருக்கு. ஒரு சைடு ஒரு மினிஸ்டர் வந்து என் பேரை ஏன் போட்டீங்க, என் பேரை முதல்ல போடலை. கீர்த்தனா அமைச்சரவையில் 10வது இடத்துல இருக்காங்க, இந்த அம்மா வந்து அமைச்சரவையில் 20வது இடத்துல 23 இடத்துல இருக்காங்க. பொறுப்பு அமைச்சர் கொடுத்தவொடனே என் பேர் ஏன் போடல? அப்போ இப்போயே வந்து அவங்களுக்குள்ள இந்த ஈகோ கிளாஸ் வந்துருச்சு. அது ஒரு சைடு. இப்படி வந்து ஒரு ஒரு அமைச்சர் போக்சோ கேஸில் மாற்ற அமைச்சர், இன்னொரு அமைச்சர் போதைப் பொருளை வச்சு யூஸ் பண்ண அமைச்சர், இவர்கள் எல்லாம் வந்து ஏன் இவங்கெல்லாம் தைரியமாக ஓப்பனாக பண்ணுறாங்க அப்படின்னா, தலைவர் எவ்வளியோ தொண்டர்களோ வழி. தலைவர் வந்து இதை நார்மலைஸ் பண்ணிட்டார். அப்போ தலைவரே பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இந்த விழுமியங்கள், அரசியல் விழுமியங்கள், அரசியல் அறங்கள் இங்கு ஒரு ஒரு சிறு துளி அளவுக்கு கூட மதிக்கப்படுவதில்லை என்றால் மக்கள் அதை மதிக்கவில்லை. மக்கள் வந்து அரசியல் அறத்தையோ அரசியல் மாண்புகளையோ அரசியல் பண்புகளையோ மதிக்காமல் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததின் விளைவாக மக்கள் எவ்வளியோ மன்னன் அவ்வளி. சார், இப்போது அமைச்சர் சரத் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினது இது வரைக்கும் உறுதி ஆகலை, அவர் விளக்கமும் கொடுக்குறாரு. சரி, அது அந்த விளக்கமும் ஏற்புடையதாக இல்லை. ஒருவேளை அது உண்மை இல்லை அப்படின்னா ஒரு பதவி விலக சொல்லி திமுக போராட்டம் நடத்துறது, இது முழுக்க ஒரு அரசியலாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜய் திமுக அரசு மேலே வைத்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை இல்லையே. உண்மை இல்லை அதை பரப்பி இன்ஸ்டாகிராம் மூலமாக ரூட் மாஃபியா மூலமாக தமிழ்நாடு முழுக்க பரப்பி இன்ஸ்டாகிராமு, சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்பு இதில் எல்லாம் பரப்பி ஒரு ஆட்சியவே பிடிக்க முடியும் அப்படின்னா அதே தான் உங்களுக்கு வரும். நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறே அதே தான் உனக்கும் வரும். இப்போது இன்னொரு ரீல்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன். இதில் வந்து அவர் ஆட்சி அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தினது உண்மையாகவே இருக்கட்டும், அந்த ஆட்சியில் இருந்தது யார்? திமுக கவர்மெண்ட்டு. இந்த அளவுக்கு ஐபிஎல்லில் போதைப்பொருள் பயன்படுத்துகிற அளவுக்கு தான் அன்றைக்கி இருந்த ஆட்சி இருந்துச்சு, அதை மாற்றுறதுக்காக தான் விஜய் அண்ணா வந்திருக்கிறாருன்னு ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்க? ஆமாம், அந்த ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் 3.5 லட்சம் கிலோ கஞ்சா பிடிச்சாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் 6.5 லட்சம் கிலோ கஞ்சா பிடிச்சாங்க. அப்போ போதைப்பொருள் எல்லா ஆட்சியிலையும் தான் இருக்குது. அதை பிடிக்கிறது தான் போலீஸுடைய வேலை.
அதில் தப்பிச்சிருக்காரு உங்கள் ஆள், தப்பிச்சு அமைச்சர் ஆகிட்டார். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ போலீஸினுடைய கவனக்குறைன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ உறுதியாகவே ஒரு போதைப் பொருள் தான் பயன்படுத்தினார் எப்படி சார் நம்மளுக்கு தெரியாது. அது வந்து விசாரணையில் தான் தெரிய வரும். விசாரணை பண்ணி அது வரைக்கும் அமைச்சரை வந்து இப்போ அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கி ஒரு விசாரணை இண்டிபெண்ட் விசாரணை கமிட்டி போட்டு இவர் பயன்படுத்தினாரா இல்லையான்னு ஒரு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து, போதைப்பொருள் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து, இவர் உடம்புல வந்து அந்த போதைப்பொருள் கலந்துருக்கா இல்லையான்ற டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து, டோப் டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணி விசாரணை முடிவில் இவர் நிரபராதின்னு தெரிஞ்சால் அமைச்சரவை பதவி கொடுக்கலாம். அது வரைக்கும் அமைச்சரவை பதவியிலேருந்து தூக்க வேண்டியதானே? தூக்குவாரா விஜய்? அவர் தான் சொல்கிறார்ல சார், குழந்தைய கையில் வச்சுட்டு சொல்கிறாரு, என் குழந்தைக்காக நான் அதை மாத்திரை ஒன்று. அன்னைக்கு அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது குழந்தை கையில் இருந்துச்சா? அது என்ன சார் அந்த தக் லைஃப் அந்த மாதிரி ஏதோ? தக் லைஃப்னா வந்து அந்த ஐபிஎல் போகிறது நடுவுலையே போதையை ஏற்றிருக்கோன்னு அர்த்தம். இல்லை இப்படி புரிஞ்சுக்கலாம்ல சார், நசுக்க முடியாத மாத்திரையை கார்டு வச்சு நசுக்கி, அது ஒரு தக் லைஃப்ங்க. ஐபிஎல் போட்டியில் நாங்கள் வந்து போதையோட அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோன்னு அர்த்தம். அதுதான் தக் லைஃப். ஐபிஎல் போட்டியை போதை போட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு தக் லைஃப் மொமெண்ட்டு சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் மேலே இவ்வளவு புகார் வருது, பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்குது, எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு சின்ன பதில் கூட இல்லை, ஒரு அமைதியை தான் பார்க்க முடியுது. இது எதை உணர்த்துது? அரசாங்கம் என்னங்க யாருக்கு பதில் கொடுத்துருக்கு? முதலமைச்சர் பேச மாட்டார். அவர் எதுக்கும் பதில் பேச மாட்டார், பதில் சொல்ல மாட்டார். அவர் மட்டும் மற்றவங்களெல்லாம் கேள்வி கேட்பார், ஆனால் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவர் வந்து சிஎம் சார் அப்படின்னு கேள்வி கேட்பார், ஸ்டாலின் சார் அப்படின்னு கேள்வி கேட்பார், ஆனால் அவர் பதில் சொல்ல மாட்டார். அதனால் வந்து பதில் இல்லாத அரசாங்கம். பதில் தெரியாதானே சொல்லுவாங்க அரசாங்கம். கேள்வியே தெரியாதவங்களாம் இருக்கான், ஆனால் பதிலே தெரியாத அரசாங்கம் அது. அப்புறம் எப்படி பதில் சொல்லுவாங்க? ஏதோ என்னமோ சட்டியில் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது சட்டியில் இருந்தால் தானே ஆப்பில் வரும். சட்டியில் ஒன்றும் இல்லை, அதனால் பேசாமல் இருந்துருவோம். அமைதியாக இருந்துட்டோம்னா அடுத்த இஷ்யூ வந்துடும், அதை உடனே டைவெர்ட் பண்ணிடலாம். கரூர் போகிறாருன்னு சொல்லி ஒரு நியூஸை கிளப்பி விட்டோம்னா உடனே கரூர் போகிறாருன்னு இந்த நியூஸ் அவங்க அடங்கிடும் அப்படின்னு. அதாவது டைவர்ஷன் டாக்டிக்ஸில் ரூட் மாஃபியா சிறந்து விளங்குகிறார்கள். அது போதும், டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இப்போ இந்த விவகாரம் கூட அப்படியே டைவெர்ட் ஆயிரும். இதில் ஆங்கில ஊடகங்கள் பெருசாக இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கவனிச்சிங்களா சார்? தமிழ் ஊடகங்களை தாண்டி ஆங்கில ஊடகங்களில் அவர் பயன்படுத்தின அந்த காணொலியை போட்டு இது தமிழ்நாட்டுடைய அமைச்சர் அப்படின்னு பெரிய அளவில் ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. அதையே தமிழ்நாடு ஆங்கில ஊடகத்தை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. ஏங்க நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமை பார்த்து ஓட்டு போட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து இது பொய்ன்னு சொல்லி விஜய் பேசிட்டாருன்னா அதை தான் நம்புவான். ஆங்கில ஊடகங்கள் சொல்கிறத நம்ப போகிறான்? அதெல்லாம் தேவையில்லை. வெறும் அது வந்து பவுடர் தான் அது. இல்லை வந்து அது ஏதாவது உப்பு இல்லை ஏதாவது ஒரு மாத்திரையை உடைச்சி தான் இது பண்ணார், கிரெடிட் கார்டை வச்சே மாத்திரையை உடைக்கிற அளவுக்கு வல்லமை உள்ள ஒரு தக் லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா அது நம்புகிற கூட்டம் இருக்குல்ல. அப்போ அதை நம்புகிற கூட்டம் தானே இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ பொய்யை நம்புகிற கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பொய்யை விதைச்சாலே போதும், பொய்யை திருப்பி விதைச்சாலே போதும். 100 பேர் 200 பேர் அதை திருப்பி அதை பொய்ன்னு சொன்னீங்கன்னா அதுதான் உண்மையாயிரும். ஊழல் ஒழிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் போதை மருந்தை ஒழிக்கிறத எங்களுடைய போதை கலாச்சாரத்தை ஒழிப்ப அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார். போதை புழக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் அமைச்சர் மேலே இப்படி ஒரு புகார். இது எப்படி தான் போகும் சார்? இந்த திசை என்ன மாதிரியான சமிக்கைகள்? போதைப் பொருளை வந்து விஜய் ஒழிப்பாருன்றதை நம்புறத, போதைப் பொருளை விஜய் ஒழிச்சிருவார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு இன்னோசன்ட்டு யாரும் கிடையாதுன்னு அர்த்தம், ஏமாளி யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். ஏங்க 252 கோடிக்கு கஞ்சாவும் மெத்தம்பெட்டமைனும் ஒரு மீனவர்கள் படகுல வைத்து சிலோனுக்கு கடத்திட்டு போனாங்க, கல்ஃபார்ம் பண்ணார்லன்னு சொல்லி கோஸ்டல் கார்டு பிடிச்சி இடி அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கு. இதை கடத்தியவர் ஜான் பிரிட்டோன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கு. இடி வந்து தாக்கீது கொடுத்துருக்கு. இடி சொல்லி தானே டிஏவிசி மூலமாக ரைடெல்லாம் நடக்குது. ஏன் அதே இடி சொல்லி இந்த ஜான் பிரிட்டோ யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. போதைப் பொருளை சீரியஸாக ஒழிக்கக்கூடியவராக இந்த ஜோசப் விஜய் என்ற முதலமைச்சர் இருந்தால் இவ்வளோ நாள் தூங்கிட்டு எப்படி இருக்குது தமிழ்நாடு காவல்துறை? ஆனால் ஒருத்தர் அந்த ஜான் பிரிட்டோ நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்போ யார் அந்த ஜான் பிரிட்டோ? ஒரு ஜான் பிரிட்டோ ஆதவர்ஜனாவுடைய மாமா கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு. குற்றவாளியே வந்து நான் கிடையாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் விட்டுருவீங்களா? குற்றவாளியே நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டா
ஓ பரவாயில்ல அவர் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி விட்டுக்குவீங்களா? சரி, அவர் இல்லைன்னு வச்சுக்குவோம். அது ஒரிஜினல் மாமா இல்லை. ஜான் பிரிட்டோன்னு இன்னொரு மாமா விஜய்க்கு இருக்காருன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழா பாண்டியன் கூட ஜான் பிரிட்டோன்னு ஒரு மாமா இருக்கார் விஜய்க்கு, ஒருவேளை அவராக இருக்கமன்ற சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதை கண்டுபிடிங்க உங்கள் மாமாவான்னு. சரி, உங்கள் மாமாவும் இல்லை, அப்போ யார் அந்த மாமா? அப்போ நீங்கள் போதைப் பொருளில் ஒழிப்பில் தீவிரமாக இருக்கீங்க, உங்கள் காவல்துறை வந்து போதைப் பொருள் ஒழிப்பில் காலமாக இருந்துச்சுன்னா இடி ஐடென்டிஃபை பண்ண ஜான் பிரிட்டோ யார்? இதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இந்த பொறுப்பு யார்? ஸ்டாலினுக்கு இருக்கா, இல்லை எடப்பாடிக்கு இருக்கா, இல்லை சீமானுக்கு இருக்கா, இல்லை அண்ணாமலைக்கு இருக்கா? யாருக்கு இருக்கு? கண்டிப்பாக முதல்ல ஜோசப் விஜய்க்கு தானே இருக்குது. ஏன் இப்போ என்ன உங்கள் காவல்துறை என்ன தூங்குதா? இல்லை உங்கள் காவல்துறை பிஸியாக இருக்கா? இந்த மாதிரி உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க மேலே வழக்கு போடுறதில்ல, பொய் வழக்குகளை ஜோடிக்கிறதில்ல, பொய் வழக்குகளை புனைந்துரைக்கிறதில்ல, அதில் பிஸியாக இருக்கீங்களோ? உண்மையானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் காவல்துறை வேலை பார்க்கலாம். இப்போ காவல்துறை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. காவல்துறையுடைய என்டையர் ரிசோர்ஸை, டயத்தை, அவங்களுடைய திறமையை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. இந்த லட்சணத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு வேறு நடக்குது. வருஷம் நடக்குது இந்த மாநாடு. முதலமைச்சர்கள் அட்டன் பண்ணுறாங்க. இந்த காவல்துறைக்கு இருக்க பிரச்சனை என்னென்னது உங்களுக்கு தெரியுமா? அடிவு நிலை காவலர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏட்டையா ஹெட்டு ரைட்டர்ஸுக்கு என்ன பிரச்சனை? எஃப்ஐஆர் எழுதுகிறவங்க, சார்ஜ் ஷீட் போடுறவங்களுக்கு என்ன பிரச்சனை? சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டருக்கு என்ன பிரச்சனை? சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பிரச்சனை? டிஎஸ்பிக்கு என்ன பிரச்சனை? எஸ்பிக்கு என்ன பிரச்சனை? ஓகே, டிஐஜிக்கு என்ன பிரச்சனை? ஐஜிக்கு என்ன பிரச்சனை? ஏடிஜிபிக்கு என்ன பிரச்சனை? டிஜிபிக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்ட்ரென்த்தும் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கண்ணு முன்னாலே மிஸ்யூஸ் ஆகுதே. காலையில் பனையூர்லேருந்து இங்கே வர்றீங்க தலைமைச் செயலகத்துக்கு, தலைமையிலேருந்து சாயந்தரம் போகிறீங்க. காலையிலையும் சாயந்தரமும் ஒரு நூற்றுக்கணக்கான இன்ஸ்பெக்டர்ஸும் சப் இன்ஸ்பெக்டர்ஸும் போலீஸும் உங்கள் வழி முழுக்க நிற்கிறான். எவ்வளவு கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் மேன் பவர். நான் 40 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். பிரசிடெண்ட்டோட, பிரைம் மினிஸ்டர்ஸோட கான்வாயில் போயிருக்கேன். பல்வேறு நாடுகளில் பிரசிடெண்ட் கான்வாயை இந்த மாதிரி எங்கேயுமே நிறுத்தி பார்த்ததே கிடையாது. நான் முன்னால் 2 பைக்கு இல்லை 4 பைக்கு, பின்னால் 2 பைக், அவ்வளோதான். என்டையர் கான்வாயை எந்த விதமான மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கொண்டு போயிடுவாங்க. இது எஃபிஷியன்சி, நாட் மிஸ்யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். இந்த எஃபிஷியன்சியை நீங்கள் வந்து கொண்டாட முடியலைன்னா நீங்கள் என்ன முதலமைச்சர், என்ன மாற்றத்தை கொண்டாந்துட போகிறீங்க சொல்லுங்கள்? இப்போ உங்கள் அமைச்சர்கள் போனால் போலீஸ் போகணும், பாதுகாப்புக்கு 1008 போலீஸ் நிற்கணும். நீங்கள் போனால் காது நிற்கணும். சரி, நீங்கள் போயஸ் கார்டனுக்கே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போயஸ் கார்டன் தலைமைச் செயலகம் போகிறதுக்கு போலீஸ் தான் நிற்கணும். ஏன்னா அந்தளவுக்கு பாதுகாப்பு உணர்வு இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு. சொல்லுங்கள், அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கு உங்களுக்கு. இப்போ என்ன உங்கள் பின்னால் அப்படியே கூட்டமாக வந்து மக்களாக வர்றானா என்ன? எதுக்கு இவ்வளவு வேஸ்டாக ரிசோர்ஸ், போலீஸ் ரிசோர்ஸ் சொல்லுங்கள்? எத்தனை கேஸு கண்டுபிடிக்க முடியாமல் கிடக்கு சைபர் கிரைமில்? 1 லட்சத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்கள் இது வரைக்கும் ரிகவர் பண்ணி கொடுத்ததே 20 கோடிக்கு தான் ரிகவர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்போ என்ன வேலையை பார்க்கணுமோ சைபர் கிரைம் போலீஸு அதெல்லாம் விட்டுவிட்டு, ஓகே, இந்த பத்திரிக்கையாளர்கள், சோசியல் சமூக ஆர்வலர்கள் மேலே கேஸை போட்டு உட்கார வச்சு வேஸ்ட் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இதானே பண்ணுறீங்க, வேறு என்ன பண்ணுறீங்க? அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பீங்க? எப்படி வந்து பெண்களுக்கும் குழந்தைகள் எதிரான குற்றங்களுக்கு அடுத்த தடுக்கிறத பாதுகாப்பீங்க சொல்லுங்கள்? இந்த இன்ஸ்பெக்டர்ஸுக்கு சரியான ஸ்ட்ரென்த் இருக்கா? முதல்ல தேவையான அளவு போலீஸ் ஸ்ட்ரென்த் இருக்கா? ஒன்று. ஒரு இன்ஸ்பெக்டர் எத்தனை வேலையை பார்ப்பார்? டிராஃபிக்காக அவர் தான் பார்க்கணும், லா அண்ட் ஆர்டர் அவர் பார்க்கணும், தெஃப்ட் கேஸ் நடந்தால் அவர் போய் பார்க்கணும், குழந்தை கடத்தல்னால் அவர் போய் பார்க்கணும், மருத்துவமனையில் பிரச்சனைனா பார்க்கணும், ரோடு ஆக்சிடெண்ட்டு போய் பார்க்கணும். நீங்கள் போராட்டம் பண்ணி, அரசியல் கட்சி போராட்டம் பண்ணால் அங்கே போய் நிற்கணும். மினிஸ்டர்ஸு, சீஃப் மினிஸ்டர் வந்தால் அங்கே போய் காவல் நிற்கணும். அவன் எப்படி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான்? ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கள், எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டில்
ஒரு டிசிஷன் எடுப்பீங்களா? இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் தனி விங்கு உருவாக்குவேன், படித்தவங்கள கொண்டாடுவேன், டெக்னாலஜி தெரிஞ்சவங்கள கொண்டாடுவேன், அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு கேஸை ஃப்ரேம் பண்ணி கேஸை குயிக்காக க்ளோஸ் பண்ணி தடயங்களை வந்து உடனே செக்யூர் பண்ணி என்கொயரி பண்ணி போத் சைடு என்கொயரி பண்ணி தவறு செய்தவர்கள் மேலே வந்து சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி கொடுப்போம் குயிக்காக. அதுக்குன்னு தனி இன்வெஸ்டிகேஷன் இங்கே உருவாக்குறேன், இதுக்கு இத்தனை ஆயிரம் கோடி நான் அலாட் பண்ணுறேன், சொல்ல முடியுமா உங்களால்? சரி, இந்த போலீஸுக்கும் இந்த இடைநிலை காவலர்களுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஸ்பெக்டர்ஸுக்கும் ப்ரொமோஷன் வந்து நீங்கள் ஒழுங்கான டேட்டுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. 10 வருஷம் 12 வருஷமாக கிடைக்காம இருக்காங்க. ப்ரொமோஷனே கிடைக்காம ரிட்டையர்ட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த ப்ரொமோஷன் பாலிசியை சீர்படுத்த வேணும் இந்த ஐபிஎஸ் மாநாட்டில் முடிவு பண்ணிடுவீங்களா? சொல்லுங்கள். இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு என்ன சட்டங்கள் வேணும்? இருக்க சட்டமே போதுமா, இல்லை வேறு சட்டத்தை வந்து நம்ம மாற்றணுமா? போலீஸுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணுமா? போலீஸு கிரிமினல் நெக்ஸஸ்ஸு போதைப் பொருள் நெக்ஸஸ்ஸை யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அது டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றணுமா? சின்ன குழந்தைங்களை வந்து பயன்படுத்துகிறாங்களே போதைப் பொருள் ஆசாமிகள், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துருவீங்களா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டில்? சொல்லுங்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க மாநாட்டு நடத்துகிறீங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா? விஷன் கொடுத்துருவீங்களா? ஜென்ரலாக ஊழல் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கரெக்டான நேரத்துக்கு வரணும், ஊழலை ஒழிப்பேன், இதான் சொல்லி முடிப்பீங்க. வேறு என்ன பண்ண போகிறீங்க? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.